நேராக சிங்கத்தோட உடம்ப துளைக்குது. காட்டுக்கே ராஜா இப்ப வலியால் கீழே விழுந்து கத்தி துடிக்குது. அந்த நாள் முழுக்க காயப்பட்டதுனால பட்னி கிடக்குது. நீங்களா இதை ரிவெஞ்ச் லக் ஸ்ட்ரென்த்னு வந்து சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இது ஒரு ஸ்மால் ஹியூமிலேஷனோட ரிசல்ட். அதாவது ஒரு சின்ன அவமானத்தோட வெளிப்பாடு. சைக்காலஜியில் இதை அட்டாக் தியர்னு சொல்லுவாங்க. சில நேரம் நம்ம சாதாரணமாக இன்சல்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிடுவோம். அவங்களுக்கு அது சைலண்ட்டாக பாய்சன் மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க பல தடவை காயப்பட்டதுனால ரியாக்ட் பண்ணாமல் தன்னோட கோபத்தை உள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க. பட் ஓரளவுக்கு மேலே அவங்களோட பேஷண்ட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடும். அதனால் யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. யாராவது அவமானப்பட்டதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க வீக் கிடையாது. அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்க திருப்பி கொடுத்தா அதை தாங்கவே முடியாது. பிகாஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரிப்ளைஸ் யூஸ்வலி கம் ஃப்ரம் த குவைட்டஸ்ட் பீப்புள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் ரெஸ்பெக்ட் ஆல்னு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.